ராதே ராதே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? கடையிலேருந்து நேற்று ஈவினிங் வரும்போது இந்த வீடியோ எடுத்திருந்தேன். நேற்று வீடியோ விலாகில் போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வரும்போது அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அதுக்கு எதிரில் அந்த பக்கம் அந்த ஃபெவிகால்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா, அந்த கடை வந்து காலியாக இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, அந்த கடையை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த கடை வந்து யார் ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்க வந்து வேறு யாருக்கோ வந்து வாடகை கொடுக்கறதுக்காக சொல்லிட்டாங்களாம். அது மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ மாதிரி பேசுகிறாங்க. அவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அதனால் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து பேசி பார்த்து ரெடி பண்ணி தரேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு வாங்குற மாதிரி அந்த மாதிரி சொன்னாங்க. நமக்கு இல்லைங்க அதெல்லாம் வேண்டாம், கடை காலியாக இருந்தால் கொடுங்க, இல்லைனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் கொஞ்சம் பட்டாணி மட்டும் வாங்கிக்கணும். அது நம்ம பட்டாணி குழம்பு செய்கிறோம் இல்லையா, அதனால் பட்டாணி குழம்பு, பட்டாணி ஒரு 3 கிலோ வாங்கிட்டு அதுக்கப்புறமா வெளியில் வந்தால் ஹவுஸ் ஓனர் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு ரொட்டி அதுக்கப்புறம் வெஜ்ஜு மிக்ஸு குழம்பு வேணுமா, அது வந்து அந்த ஹோட்டலில் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்தது வேறு ரூட்டு, அவங்க வந்து எப்போவுமே அந்த மாதிரி தான். அவங்க வந்து அந்த கடையில் அவங்க ஒரு கடை சொல்லுவாங்க, அந்த கடையில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து நான் சொல்லுவோம், இந்த மாதிரி அந்த பக்கம் போகலைங்க, இந்த பக்கமாக போகிறோம், அப்படியே வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து சரி வேண்டான்னு சொல்ல முடியாது, வயசானவங்க, நம்ம வந்து எப்படி வேண்டான்னு சொல்கிறது. அவங்க வீட்டில் வேறு யாச்சும் இருந்தால் பரவாயில்ல, நம்ம வந்து எதுவும் வாங்கலைன்னா பரவாயில்ல, அவங்க வீட்டில் வேறு யாரும் இல்லை, அவங்க தனியாக இருக்கிறதுனால நம்மளுக்கும் வந்து வேணான்னு சொல்ல முடியல. அவங்களும் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க, என்னடா இது அவங்க கஷ்டமாக இருக்கும், எந்த பக்கம் போயிட்டு எப்படி வராங்கன்னு தெரியாது, நம்ம எப்படி கேட்குறோமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரியலை. வாங்கிட்டு வந்துடுங்க, காசு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே வாங்கிட்டு வந்து கொடுத்த அப்புறமா தான் காசும் கொடுப்பாங்க, 2 நாள் 3 நாள் கழிச்சு. சரி, நான் அப்படியே ரொட்டி போய் வாங்கிட்டு குழம்பு வாங்கலான்னு பார்த்தா அந்த கடை இன்றைக்கி மூடியிருக்காங்க, இல்லையா. ஃபோன் பண்ணி சொல்லிட்டோம், அந்த கடை இன்றைக்கி இல்லைங்க அப்படின்னு சொன்னதுக்கு, அப்படியா, அப்படின்னா அந்த பக்கம் போக மாட்டிங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, அந்த பக்கம் இருந்து தான் வந்தோம், நீங்கள் சொன்னதுனால இந்த கடைக்கு, இப்போ அங்கே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா, சரி வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துவிட்டோம். எதிரில் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டில் பாருங்களேன், எல்லா மசாலாவும் இருக்கும். டால்மா மசாலா, மிளகாத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள், ஆனால் சாம்பார் பவுடர் மட்டும் இங்கே கிடைக்கவே கிடைக்காதுங்க. ஒரு சில பெரிய பெரிய பிராண்டட் இந்த எவரெஸ்ட்டு, அதுக்கப்புறமா கேட்ச்சு, எம்டிஆர், இதில் வந்து சாம்பார் பவுடர் கிடைக்கும், ஆனால் அது வந்து நல்லா இருக்காது. அப்புறமா எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம். இந்த பிளேட்லாம் வாங்கினோம். ஆக்சுவலாக நிறைய இடம் கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், ஆனால் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை எல்லா இடத்துலையும். இந்த பிளேட் வந்து 5 பேக்கெட் 100 ரூபா. இதை வாங்கிட்டு 9:25 ஆச்சு. வீட்டுக்கு வந்து பொரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வீட்டுக்கு வரும்போது 8:45 போல் இருந்தது. ஆனால் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறமா செய்ய ஆரம்பித்தேன். பொரியல் வந்து இந்த மாதிரி தாங்க, இந்த இண்டக்ஷனில் செஞ்சாலே இந்த பிரச்சனை தான். எண்ணெயை நிறைய ஊற்றணும், இல்லைன்னா இந்த மாதிரி தீஞ்சு வரும். அதுவும் வந்து பொரியல் கொஞ்சம் தீய விட்டு பண்ணால் அந்த ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒடிசால பொரியல் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இது வந்து நானும் இங்கே வந்த அப்புறமா அதே மாதிரி பண்ண கற்றுக்கிட்டேன். சரி, நம்ம அது அந்த மாதிரி செய்யணுன்னா இதில் கண்டிப்பாக இண்டக்ஷனில் சான்ஸே கிடையாது. இதுவே இன்ஃப்ராரெட்னா அதில் வந்து செய்யலாம், எந்த கடாய் வேணால் வச்சு. நம்ம இன்ஃப்ராரெட் பயமாக இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ணல, இது தான் வாங்கினோம். இதில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக பக்கத்துலேயே நின்று இந்த பொரியலை பண்ணேன். 130 வச்சா கூட தீஞ்சு போகுது, 200 வச்சா தீயுது. ஃப்ரையில் போட்டு தான் வச்சுருந்தேன். 130 வச்சா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தது. அதுக்குள்ளே இந்த பக்கம் உளுந்து வந்து ஊற வச்சுருந்தது. இந்த மாதிரி நல்லா கழுவிட்டேன். ஆக்சுவலாக நல்லா கழுவிட்டு தான் ஊற வச்சுருந்தது. இருந்தாலும் இதில் கொஞ்சம் அந்த தோல் இருக்கும், ஏன்னா இது ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்து அந்த உளுந்து அம்மா வந்து ஒழுக்கி அதை எடுத்து வச்சுருந்தாங்க. இந்த பக்கம் அரிசியையும் நல்லா கழுவிக்கிட்டேன். வாங்கின அரிசியிலே வந்து சின்ன அந்த கருப்பு கலர் வண்டு பூச்சி வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இது வந்து ரொம்ப பழைய அரிசி போல். எங்கள் ஊர்லேருந்து தான் ஒருத்தவங்க கிட்டே வாங்கிட்டு வந்தோம். அவங்க வந்து கோவில் பூஜை பண்ணுறாங்க, மதிப்பூர் சாவலன்னு சொல்லுவாங்க. அந்த அரிசி வந்து சாமி பூஜை பண்ணும்போது தண்ணி தெளிச்சிட்டு கொண்டு வருவாங்க. அதில் ஈஸியாக வந்து பூச்சி பிடிச்சிரும். அவங்க வந்து அதை நல்லா காய வச்சுருக்கணும். அவங்க வந்து அப்படியே வச்சுட்டாங்க போல். அதனால் கொஞ்சம் லைட்டாக பூச்சி இருந்தது. சரின்னு சொல்லி நம்ம வீட்டு மேலே வந்து காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே காய வச்சிட்டோம். இந்த அரிசியை வந்து நல்லா கழுவி அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கோம். கேஸே கிடையாது. கடையில் மட்டும் இப்போ வந்து 2500 ரூபா கொடுத்து 1 பாரத் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். 24ஆம் தேதிக்கு அப்புறம் தான் புக்கிங் பண்ண முடியும். இந்த பக்கெட் மாவு அரைக்கிறதுக்கு அந்த கிரைண்டர் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். கடையில் வந்து ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதோட ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து கிடைக்காதான். அதாவது எங்கள் ஓரக்குத்தி கொடுத்துருந்தாங்கல்ல வீட்டிலேருந்து, அந்த கிரைண்டர். அதுக்கப்புறமா இது மத்தியானம் செஞ்ச காளான் குழம்பு, அதையே வந்து சூடு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். வெறும் குழம்பு எப்படின்னு சொல்லிட்டு தான் பொரியல் வந்து பண்ணியிருக்கேன், வெண்டைக்காவும் உருளைக்கிழங்கும். ஏன்னா குழம்பு வேறு ஏற்கனவே டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருந்தாவாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம். இண்டக்ஷனில் செஞ்சதுனால அந்த டேஸ்ட் வரலை. அதுவும் கடாய்
கடாய் வந்து நமக்கு அந்த கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி இருந்தால் பரவாயில்ல, அது வந்து அப்படியே கொஞ்சம் கட்டமாக இருக்கிறதுனால எண்ணெய் நிறைய ஊற்றியும் தீயிற மாதிரி ஆகிடுது. அப்புறம் சாதம், இப்போ வந்து அரிசியை நல்லா கழுவி நான் வந்து இதை அரைக்க போட்டுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு ஹஸ்பண்டையும் பசங்களையும் கூப்பிட போகிறேன். அரிசியை வந்து நல்லா கழுவிக்கிறேன். இது நல்லா ஒரு 10 தடவையாச்சும் கழுவணும், அப்போ தான் அந்த பூச்சியெல்லாம் போகும். அதுக்கப்புறமா அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் வந்து உளுந்து. இது வந்து 2 கிலோ வாங்கிட்டு வந்தேன். ₹234.94. ஆனால் இது நல்லா இருக்குங்க இந்த உளுந்து. அதாவது ஃப்ரீயாக இருக்கிறது, லூஸில் இருக்கு இல்லையா, அந்த உளுந்து, லூஸ் உளுந்து. இது வந்து நல்லாயிருக்கு. ரிலையன்ஸில் தான் இந்த உளுந்து நல்லாயிருக்கு, வேறு கடையில் வாங்கினா நல்லாவே இல்லை. இது வந்து நல்லா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் பட்டாணி இப்போ வாங்கினது ஒரு 3 கிலோ போல் வாங்கிட்டு வந்தோம். 3 கிலோ வந்து ஒரு காசு வந்து இப்போ ரொம்ப கம்மியாக வருது இன்கம் அப்படின்றதுனால அன்றைக்கி வாங்குறது அன்றைக்கி பொருள். ஆனாலும் நம்ம தினமும் வர முடியாது இல்லையா பெட்ரோல் போட்டுட்டு, அதனால் நம்மளே காசு போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு 3 கிலோ பட்டாணி அந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ஒரு 3-4-5 நாளைக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு துணியை வச்சிட்டோம்னா இது வந்து இண்டக்ஷனில் அந்த தண்ணி வந்து தெளித்து வராது இது மேலே. அதனால் அந்த துணியை வச்சுட்டு இப்படி வந்து பொறுமையாக வறுத்து செய்கிறேன். அப்போ கூட பாருங்களேன் 130 வச்சாலும் தீயுது. இதில் நான் எப்படி தான் பொரியல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி சரி பரவாயில்லன்னு எண்ணெய் அதனால தான் எக்ஸ்ட்ராவாக ஊற்றி வச்சுருக்கேன். சரின்னு சொல்லிட்டு பொரியல் இந்த பக்கம் பண்ணிகிட்டே இருந்தேன். பொரியல் வச்சுட்டு நல்லா சூடாக இருக்கும்போதே ஹஸ்பண்டையும் பசங்களையும் போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போனேன். ஏன்னா மேலே வந்து 3 பேரும் சூரியபுத்திர கர்ணன் சொல்லி ஒரு சீரியல் வருது, அது பார்க்குறாங்க. நானும் பார்த்துட்டு இருந்தேன். நானும் இப்போ தான் வந்து சரி சமையல் பண்ணலாம்னு சொல்லி வந்தோம். சாமி கதைகளெல்லாம் பார்த்தா நல்லது இல்லை, பசங்களுக்கு நல்லதாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் அடிக்கடி வந்து மகாபாரதம், ராமாயணம் இந்த மாதிரி கதையெல்லாம் பார்ப்போம் ஒன்றா சேர்ந்து. அதே மாதிரி தான் இப்போவும் பார்க்குறது. பசங்க கூட கொஞ்சம் எல்லா டைமும் படிச்சுட்ருக்காங்க, கொஞ்சம் டைம் வந்து ஃப்ரீயாக அவங்களுக்கும் டைம் கொடுக்கணும் இல்லையா, அதனால் வந்து அந்த மாதிரி சீரியல்லாம் வச்சு கொடுப்பேன். பாருங்களேன் ஜஸ்ட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக பண்ண உடனே அப்படி புக ஆரம்பிச்சிருச்சு. சரி வேறு வழி இல்லை, இதை நம்ம ஸ்லோவே பண்ணி ஹேண்டில் பண்ணிக்கலாம், வேறு வழி இல்லைனா ஸ்பீடாக வச்சு அப்புறம் தீஞ்சு போச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ஒர்த்தே இல்லாமல் ஆகிடும். அதுக்கப்புறமா வேஸ்ட் ஆகிடும். ஃபுட் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால் வந்து நம்ம இதை அப்படியே வச்சுட்டு பொறுமையாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை மூடி போட்டு நான் வந்து இப்போ மூடிட்டு மேலே கிளம்புறேன். இந்த குழம்பையும் அப்படியே வந்து பொரியல் முடிச்ச அப்புறமா சூடு பண்ணி எடுத்து வச்சிடுறேன். இந்த மாதிரி இண்டக்ஷனில் வச்சு நல்லா சூடு பண்ணிட்டேன். கொஞ்சம் நல்லா திக்காக்கலான்னு பார்த்தா அது அப்படியே வந்து அடி பிடிக்கிற மாதிரி ஆகிடுது. அதனால் சரி வேண்டாம், எப்படி இருக்கோ அப்படியே இருக்கட்டும், இதுக்கு மேலே நம்ம இதை டெவலப் பண்ணோன்னு நினச்சோம்னா அப்புறம் தீஞ்சு போயிடும்னு நினச்சிட்டு வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இதை அப்படியே வச்சுட்டு நான் மேலே போயிட்டேன். மாடி மேலே தான் வந்து உட்காந்து 2 பேரும் பசங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க. டியூஷன்லேருந்து வந்து ஹஸ்பண்டும் கொஞ்சம் நேரம் வந்த உடனே ஃப்ரீ ஆகிட்டு வெயில் பயங்கரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மாடி மேலே உட்காந்துட்டு இருந்தார். இப்போ குழம்பு நல்லா சூடாகிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் இறக்கிடுறேன். சரி குழம்பு நல்லா கொஞ்சம் லைட்டாக திக்னஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன். சாப்பாடு, வெண்டைக்காய் பொரியல், கொஞ்சமாக வெங்காயம். அதுக்கப்புறமா அம்மாவுக்கு வந்து வெறும் சாதமும் வெண்டைக்காய் பொரியலும் மட்டும். ஏன்னா அம்மா வந்து காளான் குழம்பு சாப்பிட்றதில்ல. அம்மா வந்து வெண்டைக்காய் பொரியல் போதும், கஞ்சி குடிக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால் செஞ்சேன். அதுக்கப்புறமா சரி பொரியல்லையே ஊறுகாய் வச்சு அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. சரின்னு ஓகேன்னு சொல்லிட்டு பசங்களும் அதுக்குள்ளே மாடி மேலேருந்து வந்துட்டாங்க. இப்போ 9:40 ஆகுது. எப்போவுமே சாப்பிட்ற டைம் இது தான். அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு சாப்பாடு 4 பேருக்கும் போட்டு கொடுத்துட்டு நான் வந்து இந்த கிரைண்டரை வந்து அரிசி போட்டோம்னா ஓடிட்டுருக்கோம். அதுக்கப்புறமா வந்து உளுந்து வந்து பொறுமையாக அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அரிசியை போட்டுருவேன். அம்மா கிரைண்டர் தான் நல்லா ஓடிட்டுருக்கு இப்போதைக்கு. ஆனால் என்ன நல்லான்னா ஓடுது அவ்வளோதான். ரொம்ப லேட் ஆகும் அரிசி அரைச்சி வர. அதோட கூடவே வந்து ரொம்ப பொறுமையாக ஒரு சில டைமில் நின்றுடும். அதை வந்து ரெடி பண்ணணும். 2-3 தடவை ஹஸ்பண்டே இதை ரெடி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா ஒரு சில டைமில் அப்படியே ஸ்டக் ஆகிடும், கையில் சுற்றி விடணும், தண்ணி கொஞ்சம் நிறைய ஊற்றி ஆட்டணும். இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. அம்மா கிரைண்டர் யாரெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு எனக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் அம்மா கொடுத்ததில் எங்களுக்கு யூஸான ஒரு பொருள்னு சொல்லலாம். இது வேறு எந்த பொருளும் நாங்கள் அம்மா பொருட்கள் யூஸ் பண்ணதில்லை. ஏன்னா கிடைக்கிறதில்ல, யூஸ் பண்ணுறதுக்கு நினச்சாலும் கிடைக்கல கவர்மெண்ட்லேருந்து. இதுவும் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு கிடச்சிது, இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா வந்து
இந்த மாதிரி அரிசி வந்து நல்லா வந்துருச்சு. கொஞ்சம் நொய் நொய்யாக வச்சு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து அரிசி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அம்மா வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவிடுறேன்னு சொன்னாங்க. சரி நான் வந்து அரிசி எடுத்துகிட்டு உளுந்து பறிச்சிக்கலாம் பக்கத்துலேயே நின்று அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பாத்திரம்லாம் எடுத்து கழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து இந்த அரிசி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி தனி மாதிரி தான் அரைக்கிறது. ஆனால் உளுந்து வந்து நல்லா கெட்டியாக அரைச்சிப்பேன் ஐஸ் வாட்டர் போட்டு. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இட்லிக்கு. இல்லைனா ரொம்ப தண்ணியாகிடும் இல்லையா, அதனால் வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால். கிரைண்டரும் வந்து நான் கேட்டேன், ரொம்ப அதிகமாக சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற பட்ஜெட்டில் என்னால் கண்டிப்பாக வாங்க முடியாது. கோயம்புத்தூரில் ஒரு ஸ்டோரில் நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அவங்க 27,000 சொல்கிறாங்க. கொஞ்சம் கஷ்டம்தான், அதனால் இப்போதைக்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்டோட ஃபோன் வந்து அந்த டிஸ்பிளே வந்து போயிடுச்சு. பசங்களுக்கு எப்போவுமே தினமும் காலையில் ஃபோன் கொடுத்துட்டு நாங்கள் கடைக்கு கிளம்புறோம் இல்லையா, அவங்க தனியாக வந்து வீட்டில் இருக்காங்க, ஃபோன் பண்ணுவாங்க ஏதாவது வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து யூஸ் பண்ணும்போது பசங்க தெரியாமல் தண்ணி ஏதாவது பட்டுருச்சா என்னன்னு தெரியல, டிஸ்பிளேவே வேலை செய்யலை. சரின்னு கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இதை ஒட்ட வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்ட வச்சுட்டோம். ஆல்ரெடி என்னோடய ஃபோனும் இதே மாதிரி தான் ஒரு தடவை ஆயிருந்துச்சு. சரின்னு ஒட்ட வச்சுட்டு அவங்க வந்து ரப்பர் பேண்ட் போட்டு 4 மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும், அப்புறமா எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. மேலே இருக்க அந்த ஸ்க்ரீன் ப்ளே சேவர் உடஞ்சிருந்தது, அதையுமே வந்து ஸ்க்ரீன் கார்டு மாற்றணும். சரி அவங்க வந்து இப்போ ஒட்டியிருக்கிறதுனால போட முடியாது, அப்புறமா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒட்டி மட்டும் கொண்டு வந்துட்டோம். ஆக்சுவலாக ஃபோன் 2 பேரோட ஃபோனுமே உடஞ்சிருச்சு. சென்னையிலேருந்து வரும்போது என்னோடய ஃபோன் வந்து சாம்சங் வச்சுருந்தேன்னா, அப்போ வந்து அதுக்கப்புறமா ஃபோனே வந்து வாங்கலை. ஹஸ்பண்டோட ஃபோன் வந்து எனக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இந்த ஃபோன் இப்போ செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருக்காரு. இப்போ சென்னையிலேருந்து வரும்போது கேட்டார், மொபைல் வந்து ரொம்ப உனக்கு குவாலிட்டி சரியில்லை, வீடியோலாம் எடுக்க வேறு ஃபோன் வேணுமான்னு சொல்லி. இல்லைங்க வேண்டாம், இருக்கிற பிரச்சனைக்கு முதல்ல கடை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஸ்டடி ஆகட்டும், அப்புறமா வாங்கிக்கலான்னு சொல்லிட்டேன். அதனால் வந்து அதையே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்னோடய மொபைல் குவாலிட்டியும் சரி, ஹஸ்பண்டோட மொபைலும் சரி. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் பார்க்கணும். ஏன்னா ஹஸ்பண்ட் வெளியில் போகாமல் பசங்களை நல்லா படிக்க வைக்கணும், அவர் கூட இருந்து நல்லா பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எல்லாமே எப்படி படிக்கணும் எல்லாம். ப்ளஸ் வந்து ஒரு எல்லா டைமும் வெளியில் போயிட்டு வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன், நான் என்னோடய ரெகுலர் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னோடய நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் வந்து நம்ம பிஸ்னஸ் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு நினச்சி தான் கடைய ஆரம்பித்தோம். அதுக்கு கூட நிறைய நண்பர்கள் உதவி பண்ணியிருக்காங்க. கடவுள் புண்ணியத்தில் அப்படியே கொஞ்சம் தட்டு மாதிரி ஓடுது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. அதுக்கப்புறமா உளுந்து வந்து இந்த மாதிரி ஐஸ் வாட்டர் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பொறுமையாக வந்து ஒரு 25 நிமிஷம் போல் ஆட்டினேன். அப்போ தான் வந்து உளுந்து நல்லா பொங்கி வரும். தண்ணி தெளித்து ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தெளித்து நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள். மேலே 2 பேரும் விளையாட்டு வச்சுருக்காங்க. ஹஸ்பண்ட் அவங்க கூட உட்காந்துருக்காரு. எப்போவுமே அவங்க ஏசி வந்து நான் போடுறதுல கொஞ்சம் நாளாக போடுறேன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவங்க வீட்டில் கேஸே இல்லை, இண்டக்ஷனில் தான் சமைக்கிறாங்க. அவங்க நாங்கள் வந்து அப்புறமா தான் இங்கே வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க பையன் வீட்டில் தான் இருந்தாங்களாம். அதனால் இண்டக்ஷனில் சமைக்கிறாங்க. அதோடு வந்து ஏசி எல்லா டைமும் ஓடுது. கரண்ட் பில் வந்து எங்களோட கம்பேர் பண்ணும்போது பாதி கொஞ்சமாக ₹100 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, அந்த மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் அவங்க வீட்டுக்காரர் இறந்தப்பமா அவங்க வந்து ஹவுஸ் ஓனர் அவங்க பையன் வீட்டில் தான் இருந்தாங்களாம். இங்கே ஆள் யாராச்சும் வந்த உடனே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களாம். பையன் வீட்டில் இருக்க அம்மா இங்கே இருக்காங்க. இப்போ நாங்கள் அதான் சொல்லியிருந்தோம், வீடு வந்து ஒரு வேலை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கோம்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் நாம் மறுபடியும் போயிடலாம்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளோ வந்து வேலை பார்த்து எவ்வளோ வந்து கேர்ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். எப்போ கடைக்கு வந்து இப்போ நாங்கள் வேறு பஜார் பக்கம் போனாலுமே சொல்லுவாங்க, அவங்களுக்கு எந்த கடையில் வேணுமோ அந்த கடையில் தான் வாங்கி தர சொல்லுவாங்க. நாங்கள் அங்கேருந்து கிட்டத்தட்ட இவ்வளோ தூரம் போய் சுற்றிட்டு அவங்களுக்காக வாங்கி தந்துருக்கோம். அது ஓகே, நம்ம நல்லது தான் பண்ணுறோம். ஒரு ஆள் சாப்பிட்ணுன்னு கேட்குறாங்க, நம்ம வாங்கி கொடுக்குறோம், தப்பு இல்லை. ஆனால் அதை அவங்க புரிஞ்சிக்கல. நம்ம வந்து சரி ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டே அவங்க சொல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் சொன்னாங்க பார்த்துக்கலான்னு சொல்லி. அதனால தான் வந்து நம்ம கேட்குறதா இருந்தது. இப்போவும் வந்து கடை சேஞ்ச் பண்ணால் கண்டிப்பாக வீடு கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. அதனால் அந்த கடை செட் ஆகிடுச்சுன்னா அங்கேயே மாற்றிக்கலாம். ஒருவேளை செட் ஆகலைன்னா வேறு எங்கேயாச்சும் பார்த்து அங்கே வந்து மாற்றணும். எப்படி இருந்தாலும் வீடு சேஞ்ச் பண்ண வேண்டிய இருக்கும். கிரைண்டர் ஓடிட்டு இருந்தது, அதான் கொஞ்சம் சத்தமாக இருந்தது. இப்போ வந்து மாடி மேலே போயிட்டு அவங்களை கூப்பிடுறேன். 3 பேரும் ரொம்ப நேரமாக படுத்துட்ருக்காங்க, நல்லா சில்லுன்னு இருக்குன்னு சொல்லி. இதுதான் ஹவுஸ் ஓனர் இருக்கிற அந்த ரூமு. இப்போ வந்து மாடிக்கு மேலே வந்தோம்னா இந்த பக்கம் 2 கதவு இருக்கும். அவங்களோட ஏசி ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ கூட. ஆனால் கேட்டால் ஏசியே நான் போடுறது இல்லையே, ஒரு 5 நிமிஷம் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா 2 பேருமே தூக்கமே வரல. தூங்கியிருந்தால் வந்திருப்பாங்க, தூக்கம் வரலை. அப்புறமா ஹஸ்பண்ட் ஃபோனை பிடிச்சிட்டு 3 பேரும் பார்த்துட்டு இருந்தாங்க. இதுதான் காரணம்.
வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அதுக்கப்புறமா வந்துட்டாங்க. கீழே வந்து அப்புறமா மாவு உளுந்து அரைச்சி அதிலேயே போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சுங்க. மாவு புளிச்ச அப்புறமா காலையில் நல்லா பொங்கி வந்துடும். இவ்வளோ தான் மாவு வந்து அரைக்கிறோம். இதில் வந்து 50 இட்லி ஒரு 10 தோசை போல் வரும். இது வந்து ஒரு சில டைமில் அதுவே மீதியாகும். அதுக்கப்புறம் பாயெலாம் போட்டு ரெடி பண்ணிட்டோம். தூங்குறதுக்கு 10-20 ஆகிடுச்சு. அம்மா வந்து அந்த கிரைண்டரை கழுவி சுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து 2 பேரையும் தூங்க வைக்கலான்னு சொல்லி வந்தேன். இந்த பாருங்கள், கீழே இருக்கிற கதவு ஆல்ரெடி காமிச்சிருந்தேன். இது மேலே இருக்க கதவு. இந்த கதவை இங்கேருந்து அவ்வளோ நீட் இருக்குது. இதை க்ளோஸ் பண்ண அப்புறமா உள்ளுக்குள்ளே பூட்டு போடணும். உள்ளே பூட்டு போடணுன்னா இந்த பூட்டு போட்டு இவ்வளோ பெரிய கிரில்லு இவ்வளோ வெயிட்டாக இருக்கிறது, இந்த பூட்டு போட்டு பூட்டியும் அதுக்கு மேலேயும் இன்னொரு கதவு போடணும்னு யாராச்சும் சொல்லுவாங்களா? அப்படி என்ன பயம்னு அவங்களுக்கு தெரியலை. இது பாருங்கள், இன்னொரு கதவு. அந்த பூட்டை பூட்டி இந்த கதவை இப்படி தள்ளி இதுக்கு மேலே இந்த மாதிரி அந்த லாக் இருக்கும், அதையும் போட்டு பூட்டணும்னு சொல்லுவாங்க. நம்மலாம் வந்து எதுக்கு இவ்வளோ பயம், என்னடா இது இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு தோணும். ஆனால் அவங்க வந்து எப்போவுமே வந்து அதை இதை பூட்டுங்க, அதை பூட்டுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, எப்போவுமே பூட்டி வைங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு வந்து அந்தளவுக்கெல்லாம் இவ்வளோ பயமாக இருந்து பழக்கம் இல்லை. ஒருவேளை காசு நிறைய வச்சுருக்கவங்க அப்படி தான் பயப்படுவாங்களோ? நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கம்மியாக இருந்தால் பயம் இல்லை போல். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டோம். இப்போ தூங்க போகிறோம். சரியான வேக்காடு. இப்படியும் கரண்ட் பில் அதிகமாக தான் கொடுக்குறோம், அதனால் ஃபேனையும் வச்சுக்கலாம் இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம். கீழே வந்தவொடனே கர்ண சீரியலில் என்னென்ன ஆச்சுன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே எனக்கு சொல்லிட்டு இருந்தாங்க 2 பேரும். அதுக்கப்புறமா தூங்க ஆரம்பிச்சிட்டோம். ପତ୍ର ଭାଙ୍ଗିଗଲା ଯୋଉ ସେ ବୁଢାଟା ଦେଖିଲା ଯୋଉ ବିଲିୟନଟା ଯୋଉମାନେ ସବୁ ମନଉଥିଲା ସେ ପାଗଲା படோட ஐடி. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு விலாகு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும், பத்திரமா இருங்க. நன்றி, வணக்கம்.